بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை சரித தொடரின் 16வது நிகழ்ச்சி தொடரிலே இன்று நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நாங்கள் இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சார பணியை எதிர்ப்பதற்கு அல்லது அதனை தடுத்து நிறுத்துவதற்கு எத்தகைய வழிமுறைகளை குறைஷி காபிர்கள் கையாண்டு வருகின்றார்கள் என்பது தொடர்பிலே கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தோம், குறைஷி காபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை கண்டித்து வந்தார்கள், அவர்களை அச்சுறுத்தி வந்தார்கள், நபி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று அவர்களை தடுத்து வந்ததை பார்த்தோம். அது ஒரு வழிமுறையாக இருந்தது. மற்றொரு வழிமுறையாக நபி அவர்களை பற்றி, நபி அவர்களுடைய ஆளுமை பற்றி, அவர்களுடைய ஆளுமை பண்புகளை பற்றி மோசமாக சித்தரிக்கின்ற ஒரு வேலையை குறைஷி காபிர்கள் செய்து வந்தார்கள். அது பற்றியும் நாங்கள் கலந்துரையாடினோம். மூன்றாவதாக இஸ்லாத்தை பற்றிய பிழையான தப்பான அபிப்பிராயங்களை, அது மனிதர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடியது, அது அன்பை விதைக்கக்கூடியது அல்ல, அது குடும்ப உறவை பிரிக்கக்கூடியது போன்ற இஸ்லாத்தை பற்றிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்ததை பார்க்கின்றோம். இந்த எத்தகைய வழிமுறையும் அவர்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து 4வது ஒரு வித்தியாசமான மற்றொரு வழிமுறையை அவர்கள் கையாளுகின்றார்கள். அது உண்மையிலே எங்கள் அனைவருடைய கவனத்தையும் பெற வேண்டிய, இன்றைய காலத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் மிகவும் பொருத்தமான, நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு வழிமுறையாக அது இருக்கின்றது. அதான் அவர்கள் பார்த்தால் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை, நபி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்களை கண்டித்து பார்த்தார்கள். நபி அவர்களுடைய ஆளுமையில் அவர்கள் கை வைத்தார்கள். இஸ்லாத்தை பற்றிய மோசமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். இந்த எந்த ஒரு விடயமுமே ஈமானிய சமூகத்துக்கு முன்னால் அது பயனளிக்கவில்லை, அது வெற்றி அளிக்கவில்லை. 4வது ஒரு விடயத்தை செய்தார்கள். அது ஒரு மிக முக்கியமான, மிக மோசமான ஒரு சிந்தனை. அது பாரதூரமானது, விளைவு கூடியது. இன்றும் அந்த வழிமுறையை இஸ்லாத்துடைய எதிரிகள் கையாண்டு வருகின்றார்கள். அந்த வழிமுறைக்கு முன்னால் தான் முஸ்லிம் சமூகம் தோல்வியுற்றிருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்தளவு தூரம் மோசமான ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையை பற்றித்தான் நான் இப்போது உங்களோடு கலந்துரையாட போகிறேன். அதுதான் மனிதர்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நேரம் கொடுக்காமல் அவர்களுடைய காலத்தையும் நேரத்தையும் பொடுபோக்கான, வீணான, பாத்திலான, பாவமான அல்லது பாவம் போன்றிருக்கின்ற பாவம் இல்லாத விடயங்களிலே அவர்களுடைய நேரத்தை, காலத்தை செலவழிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு சூழலை உருவாக்குதல். இது மக்காவில் இருந்த அந்த குறைஷி காபிர்கள், மக்காவில் இருந்த இளைஞர்கள் நபி அவர்களை நெருங்கக்கூடாது. அவர்களுக்கு வேறு விடயங்கள் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். இன்றைய பாசையில் சொல்வதென்றால் என்டர்டைன்மெண்ட், ஒரு உலகத்தை அவருக்கு உருவாக்க வேண்டும். பொடுபோக்கான ஒரு உலகத்தை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். அற்பமான கேளிக்கையான விடயங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அதன் மூலம் அவர்கள் இஸ்லாத்தை, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, படிப்பதற்கு, மார்க்க விடயங்களில் ஈடுபடுவதற்கு, நபி அவர்களிடத்தில் வந்து உட்கார்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடாது. இது நேரடியான ஒரு எதிர்ப்பு அல்ல, இது ஒரு மறைமுகமான ஒரு எதிர்ப்பு. இதனை
ஒரு ஒரு ஆபத்தான ஒரு வழிமுறை என்று கூட சொல்லலாம். என்னன்னா நேரடியாக கண்களுக்கு விளங்காது, நேரடியாக கண்களுக்கு விளங்காத. ரசூலை பற்றி ஏசுறோம் இல்லை, இஸ்லாத்தை பற்றி குறை சொல்கிறோம் இல்லை, ரசூலுக்கு ஆதரவு கொடுக்கின்ற அவர்களை போய் ஏசுறோம் இல்லை. என்ன செய்கிறாண்டா நேரடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை மக்கள் தடுக்காம ஒரு மறைமுகமான ஒரு வழி ஒன்றை அவர்கள் கையாளுகின்றார்கள். இந்த யோசனையை ஒரு கொண்டு வருகின்றவர் யார் என்றால் நதர் பின் ஹாரிஸ். ஃபிக்ரத்து நதர் பின் ஹாரிஸ். நதர் பின் ஹாரிஸ் ஐடியா தான் இந்த ஐடியா, ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா. அதாவது இஸ்லாத்தை நேரடியாக எதிர்கொள்ளாம இஸ்லாத்தில் இஸ்லாமிய விவகாரங்களுக்கு மக்கள் ஈடுபட்டு விடக்கூடாது, மார்க்க விவகாரங்களுக்கு மக்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடாது. வேறு விடயங்கள் அவர்களை என்ன செய்யுது, அவர்களை கொண்டு. ஏன்னா ரசூலோட ஆளுமையில கை வச்சு பார்த்தாங்க, யாரும் நம்பல. ஏன்னா அவர் அமீன் அஸ்ஸாதிக். இஸ்லாத்தை பற்றி பிழையாக போலியாக சொல்லி பார்த்தாங்க, அதை யாரும் நம்பல. ஏன்னா குர்ஆன் வசனங்களை கேட்கிறாக்கள் எல்லாம் இந்த குர்ஆன் வசனங்களுக்கு முன்னால் சரணடைகிறாங்க. இஸ்லாத்துக்கு ஆதரவு கொடுக்கின்ற அபூ தாலிப்கிட்ட போய் அவரை கண்டிச்சு பார்த்தாங்க, அவர் கேட்கல. அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறார், நான் ரசூலா காப்பாற்றுவேன் என்று இருக்கிறார். இப்போ வேற வழி இல்லை. நாலாவது ஒரு வழிமுறை தான் எதோடனா டைவர்ட்டிங் த பீப்புள் ஃப்ரம் லிஸ்னிங் டு இஸ்லாம். இஸ்லாத்துக்கு மக்கள் செவி சாய்க்காம வேறொரு அவங்கள டைவர்ட் பண்ற. இந்த உலகத்தில் நிறைய பேர் டைவர்ட் ஆகித்தான் இருக்கிறது. அதாவது டிரெக்ஷனை லொஸ்ட், சரியாக போக வேண்டிய அந்த பாதை, நேரான பாதையை இழந்து வேறொரு பாதையில் இருக்கிறது. அது காரணம் என்னன்னா, அதுக்கு காரணம் இஸ்லாத்துக்கு எதிராக சொல்கின்ற சதிகள் அல்ல. காரணம் என்னன்னா என்டர்டைன்மெண்ட்ஸ். இது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த உலகம் எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டாக மாறிக்கிறது பார்க்கணும். அதோட விளைவு என்னண்டா, மனிதர்களுக்கு நேரம் இல்லை. எதுக்கு நேரம் இல்லை? குர்ஆன் ஓத நேரம் இல்லை, மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை, மார்க்கத்தை விளங்க நேரம் இல்லை. எல்லாரும் பிஸி, காலையிலிருந்து மாலை வரங்காட்டியும் இதில் பிஸி, இதில் பிஸி, இந்த ஃபோனில் பிஸி. ஏண்டா அது அது வெற்றிகரமான வழிமுறை. நேரடியாக இஸ்லாத்துக்கு பேசினா எங்களுக்கு கோபம் வருது, ரசூலை பேசினா கோபம் வருது, இஸ்லாமோஃபோபியான்னு பேசினேன்னு கோபம் வருது. எங்கட பள்ளி வாயிலக்கனே யாராவது கிண்டல் பண்ணுற நேரம் அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் கோபம் வருது. ஆனால் எங்கட காலத்தை நேரத்தையும் வேறொன்றுக்காக பறித்து கொள்கிற நேரம் எங்கட இளைஞர்களை அவர்களை அற்பமான விடயங்களில், கேளிக்கைகளில், கூத்துக்களில், கொமெடியில் அவர்களை மூலடிக்கிறேன்னு யாருக்கும் கோபம் வருதில்லை. ஏன் கோபம் வருதில்லை? என்ன விளங்குது இல்லையா? அது ஒரு சேலஞ்சுன்னு விளங்குது இல்லை. அப்போ அப்படி ஒரு ஐடியாவை தான் அன்றைக்கு நதர் பின் ஹாரிஸ் கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தான்? அழகா சொல்றான், யா மஅஷர குரைஷ். குரைஷில் பார்த்து நதர் பின் ஹாரிஸ் சொல்றான், குரைஷியர்களே, வல்லாஹி லகத் நஸல பிக்கும் அம்ருன் மா ஊதீதும் லஹு பிஹீலத்தின் பஅத். அதாவது நீங்க அவங்க ஒரு கொண்டு வந்திருக்கிற ஒரு விடயம், இதுக்கு எந்த விதமான அதாவது நீங்க வழிமுறையை கையாண்டாலும் அது வெற்றி பெறாது. ரசூலோட இந்த இஸ்லாத்துக்கு பிரச்சாரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு வழிமுறையும் வெற்றி பெறாது. உங்களுக்கு தெரியும், அது கான முஹம்மதுன் ஃபீக்கும் குலாமன் ஹதசன். உங்களுக்கு முஹம்மது உங்களுக்கு மத்தியில் ஒரு இளைஞராக வளர்ந்தார். அவர் உங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையான ஆளராக, நேர்மையான ஆளாக, ஒரு மகத்தான ஒரு மனிதராக வாழ்ந்தார். பிறகு அவர் தன்னை நபின்னு வாதிட்டார். நீங்கள் அவரை பார்த்து சூனியக்காரன் சொன்னீங்க, அவர் உண்மையில் சூனியக்காரர் இல்லை. அவரை பார்த்து ஒரு துறவின்னு சொன்னீங்க, அவர் ஒரு துறவி அல்ல. அவரை பார்த்து ஒரு பைத்தியக்காரன் சொன்னீங்க, அவர் ஒரு பைத்தியக்காரன் அல்ல. ரைட்? அவரை பார்த்து ஒரு கவிஞர்னு சொன்னீங்க, அவர் கவிதை வடிக்கிறாள் அல்ல, கவிதை எழுதுகிறாள் அல்ல. ஏண்டா உங்களுக்கு இந்த நீங்கள் அவரை பற்றி சொல்கிற எந்த ஒன்றுமே வெற்றி அளிக்க மாட்டாது. இதற்கு வேறொரு வழிமுறை தான் வேணும். அவரை யாரும் லிசன் பண்ணக்கூடாது, அவர்கிட்ட யாரும் போகக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்குதா என்று அவர் யோசிக்கிறார். இதுக்கு என்ன செய்கிறான்னு பாருங்க. இன்றைய காலத்தில் இளைஞர்களையும் எங்களையும் உங்களையும், இளைஞர்கள் மட்டுமில்லை, வயோதிபர்கள் வாலிபர்கள் எல்லோரையும் தான், ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் தான் இந்த மார்க்கத்தை விட்டு தூரப்படுத்துறதுக்கு பல வேலை திட்டங்கள் நடக்கும். அதான் அந்த வழிமுறை தான் மாறிக்குது. இல்லாமல் அன்றைக்கு இருந்த அதே ஐடியா அப்படியே ஐக்குது. எப்படின்னா நதர் பின் ஹாரிஸ் தான் இந்த ஐடியா கொண்டு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் போனார், நதர் பின் ஹாரிஸ் இலல் ஹைரா ஃபில் அராக்.
ஈராக்குக்கு போனார். என்னதுக்கு போனார்? லியதஅல்லம மின்ஹா ஃபன்னன் ஜதீதன், ஒரு புதிய ஒரு கலையை, புதிய ஒரு நொலேஜ, புதிய ஒரு விஷயங்களை படிச்சுக்கொண்டு வாரத்துக்கு போனார். அந்த விஷயம் என்னதான்? லிக்கை யுல்ஹின் நாசபி, மக்கள் அதில் ஈடுபடுத்துறதுக்கு. அதுக்காக அவர் அவருடைய நேரத்தை செலவழித்தார், அவருடைய பணத்தை செலவழித்தார், முயற்சியை செலவழித்தார், சிந்தனையை செலவழித்தார். என்னத்துக்கு? வெளிநாட்டுக்கு போறார் படிச்சுட்டு வாரத்துக்கு. என்னதை படிக்க போனார்? அவர் எங்க போய் அவர் படிக்க போன விஷயம் என்னண்டா, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற அந்த ரோம பாரசீக மன்னர்களுடைய கதைகளை, கட்டுக்கதைகளை, அவர்கள் சொல்கின்ற அந்த சரித்திரங்களை, அதில் ஐந்திச்சு மக்களோட உள்ளங்களை கவரக்கூடிய மாதிரி ரொமான்டிக்கான கதைகள் இருந்துச்சு. அந்த கதைகளை படிக்கணும் போனார். மனிதர்களோட உள்ளங்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய, மனோயிச்சையை தூண்டக்கூடிய என்ன ஸ்டோரிஸ் இருந்துச்சு. அதை கற்றுக்கொண்டு வர போனார். சில சந்தர்ப்பங்கள் அதுக்கு மேல மோசமான விரசமான கதைகள் எல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தான் படிச்சுட்டு வர போனார். ரைட், ஜோக், கொமெடி, இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் கற்றுக்கொண்டு வர போனார். இதெல்லாம் கற்றுக்கொண்டு வரதுக்கு வேற ஈராக்கு போறார். அவர் அதுக்காக தண்ட பணம், பொருள், காலம், நேரம் எல்லாத்தையும் செலவழித்தார். இப்படி ஒரு முயற்சின்னு பாருங்க. இப்போ போறவரை இப்போ குர்ஆன் கூட இதை சொல்லு. எப்படின்னா குர்ஆன் வசனத்தை பார், இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹ், நிச்சயமாக காஃபிர்கள் அவர்கள் அவர்களுடைய செல்வத்தை செலவழிப்பார்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மனிதர்களை தடுப்பதற்காக. நாங்க அல்லாஹ்ட பாதையில செலவழிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? அல்லாஹ்ட பாதையில பள்ளி வாயில கட்ட, தர்மம் செய்யறதுக்கு, மார்க்க விவகாரத்துக்கு செலவழிக்கிறோம்னு சொல்றோமே. காஃபிர்கள் மாறி செலவழிக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுதே எப்படின்னா, மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காக அவர்கள் செலவழிக்கிறார்கள். இந்த உலகத்தில் பில்லியன் கணக்கான டாலர்ஸ் செலவழிக்கப்படுது என்டர்டைன்மெண்ட்டுக்காக, பாவத்துக்காக, கேளிக்கைகளுக்காக, கூத்துக்காக செலவழிக்கப்படுது. பில்லியன் டாலர்ஸ். அப்ப மக்கள் செலவழிச்சு கொண்டு தான் நிற்கிறாங்க. நாங்க மார்க்கத்தை செலவழிக்கிறத விட பல மடங்கு செலவழிக்கிறார். குர்ஆன் சொல்லுது ஃபஸயுன்ஃபிகூனஹா, எதிர்காலத்தில் அவர்கள் செலவழிப்பார். அன்றைக்கு நதர் பின் ஹாரிஸ் செலவழித்தாரு, இன்றைக்கு நதர் பின் ஹாரிஸ் போல மனிதர்கள் செலவழிக்கிறார்கள். எதற்கு? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மனிதர்களை தடுப்பதற்காக. சும்ம தக்கூனு அலைஹிம் ஹஸ்ரத்துன் சும்ம யுக்லபூன், ஆனால் பிறகு அவர்கள் கை செய்யப்படுவார்கள், கடைசியா அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள், அவர்கள் மிகைக்கப்படுவார்கள். இஸ்லாம் தான் கடைசியா மிகைக்கும். அப்ப நாங்க அவங்க 10 ரூபா செலவழிச்சா நாங்க 20 ரூபா செலவழிக்கணும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கும். ஆனா எங்கட சமூகத்தில் எப்படி? நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மார்க்கத்துக்காக, மார்க்க பணிக்காக, மார்க்கத்தை மேம்பாட்டுக்காக எவ்வளவு இந்த சமூகம் செலவழிக்கிறது என்று. அப்ப என்ன செஞ்சான் நதர் பின் ஹாரிஸ்? இது எல்லாத்தையும் படிச்சு கொண்டு பிறகு வந்தார். பிறகு வந்து ரசூலுக்கு எதிரான போராட்டத்தில் இவர் இறங்குறார். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மஜ்லிஸ்ல உருவாக்குறாரோ அதுக்கு நேர் எதிராக இன்னொரு மஜ்லிஸ் அவர் உருவாக்குறார். ரசூலுல்லாஹ் அந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ் பத்தி பேசுற நேரம் இவர் ருஸ்தும் மன்னர்களோட கதையை பேசுறார். இளைஞர்களுக்கு கதை சொல்றார். என்ன கதை சொல்றார்? ரொமான்டிக்கான கதை சொல்றார், கவர்ச்சிகரமான ஸ்டோரிஸ் சொல்றார், அவங்களுக்கு ஜோக் சொல்றார், காமெடி சொல்றார் நதர் பின் ஹாரிஸ். அது மட்டும் இல்ல, பலிஸ்தரா முத்ரபாத் வராகிசாத், நல்ல அதாவது நாட்டியம் ஆடக்கூடிய, நடனம் ஆடக்கூடிய பெண்கள் எல்லாம் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு முன்னால வைக்கிறார். எதுக்கு? ஏன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட போகக்கூடாது. ரசூலுல்லாஹ் கிட்ட அவங்க போகக்கூடாது. என்ன செய்யணும்? அவங்களோட காலம், நேரம் எல்லாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி வீணான விடயங்களை சொல்லணும், கழியணும். குல்லமா சமிஅ அன்ன ரஜுலன் மால கல்புஹு இலல் இஸ்லாம், அதாவது இப்ப ஒரு இளைஞனோ ஒரு மனிதனோ இஸ்லாத்தை நோக்கி போய்விட்டார் என்று, இஸ்லாத்துக்கு அவருடைய உள்ளம் சாஞ்சிட்டு என்று தெரிய வந்துட்டோ, உடனடியாக அவர் என்ன செய்வார்? அவருக்கு போய் இவர் என்ன செய்வார்? இவருடைய கதைகளை, இந்த விவகாரங்களை எல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிப்பார். இவருடைய தஅவா பிரச்சாரம் அவர் செய்கிறார். இப்படியாவது மக்களை இந்த மாதிரியான விடயங்களை விட்டும் தடுக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுகின்றார். ஹஜ்ஜுடைய காலம் வருது. ஹஜ்ஜுடைய காலம் வார நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்? தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை பல மடங்கா மாற்றுவார். நதர் பின் ஹாரிஸும் தன்னுடைய பிரச்சாரத்தை பல மடங்கா மாற்றுவார். அப்ப அந்த காலத்திலே அந்த ஐடியாவை கொண்டு வரார் நதர் பின் ஹாரிஸ்.
என்ன ஐடியா? நேரடியாக ரசூலை பற்றி ஒன்றும் சொல்கிறல. அவருடைய சபையில் இஸ்லாத்தை பற்றி பேச மாட்டார், மார்க்கத்தை பற்றி பேச மாட்டார். ரசூலோட ஆளுமையை பற்றி அவரை சூனியக்காரண்டோ மந்திரக்காரண்டோ பைத்தியக்காரண்டோ எந்த ஒரு விமர்சனமும் செய்யறில்லை. இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கிறதில்லை. இஸ்லாத்துக்கு ஆதரவாக செய்கிற ஆக்களுக்கு அவர் கண்டிக்கிறல. அவருடைய வேலை என்னண்டா? ட்ரெக்கை மாற்றுறது, ஆக்களை டைவர்ட் பண்ணுறது. அதுக்கு என்ன செய்யறது? புதிய கலையை ஒன்று அவர் படிச்சுட்டு வந்திருக்கிறார். எங்கே போயிட்டு? வெளிநாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கிறார். அவர் சொல்கிற அவருடைய ஐடியா எப்படின்னா, இந்த வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் அந்த மக்கா சூழல் என்று அந்த காலத்தில் ஒரு பாத்தியா, அதாவது ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச நாகரீகம் உள்ள ஒரு சூழல்ல மக்கா சூழல். ஆனால் ரோமர்கள் பாரசீகளோட என்ன வாழ்க்கை முறை என்ன? அவங்க கட்டடங்கள் கட்டி மாளிகைகள் கட்டி என்ன ஒரு ஒரு நாகரீகமான வாழ்க்கை வாழ்ந்து. ஆனால் மக்கால் இருந்தவர்கள் அப்படி வாழல். ஆனால் இவர் சொல்ற இவர் ஐடியா என்னண்டா, இப்போ மக்காவை மாடர்னைஸ் பண்ணுறது. அதாவது மக்காவை என்ன செய்யறது? ஒரு புதிய ஒரு நாகரிகத்தை, புதிய ஒரு கலாச்சாரத்தை மக்காவுக்குள்ளே கொண்டு வாரது. அதாவது அது இளைஞர்களுக்கு, இந்த யுவதிகளுக்கு, ஏனையவர்களுக்கெல்லாம் ஒரு விருப்பமான ஒரு இடமாக மக்காவை மாற்றுறது. அந்த ஐடியாவை கொண்டு வர குர்ஆனிய சொல்லுது. இதைத்தான் குர்ஆன் சொல்லு என்னன்னா, வமினன் நாஸ் மையஷ்தரி லஹுவல் ஹதீஸ் லியுதில்ல அன் சபீலில்லாஹ் பிகைர் இல்ம். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் லஹுல் ஹதீஸ் கேளிக்கைகளை விலை கொடுத்து வாங்குறார்கள். சல்லி கொடுத்து வாங்கினான் நதர் பின் ஹாரிஸ். தண்ட பணத்தை, பொருளை, காலத்தை, நேரத்தை எல்லாத்தையும் செலவழிச்சு அந்த ருஸ்தும்கிட்ட இருந்து, ருஸ்தும்ட மன்னர்கிட்ட இருந்து, அந்த ரோமர்கள்ட்ட இருந்து, இராக்ல இருந்து வாங்கிக்கொண்டு வந்தார். கேளிக்கைகளை வாங்கிக்கொண்டு வந்தார். லியுதில்ல அன் சபீலில்லாஹ், மனிதர்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழி கெடுத்துவதற்காக. பிகைர் இல்ம், அவருக்கு எந்த நாலேஜும் இல்லை. வயத்தஹிதஹா ஹுஸ்வா, அது ஒரு கேளிக்கையாக வீணாக விளையாட்டு எடுத்துக்கொண்டார். உலாயிக லஹும் அதாபுன் அலீம் முஹீன். உலாயிக லஹும் அதாபு முஹீன், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய இழிவான தண்டனை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுது. வைதா துத்லா அலைஹி ஆயாத்துனா, அவர்களுக்கு எங்களுடைய வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் வல்லா முஸ்தக்பிரா, அவர்கள் பெருமை அடித்துக்கொண்டு திரும்பி செல்வார்கள். கஅல்லம் யஸ்மஅஹா கஅன்ன ஃபீ உதுனைஹி வக்ரா, அவர்கள் அதை கேட்கல, அவருடைய காதுகள்ல என்ன பஞ்சடைச்சு வச்சு அது ஒரு மூடிப்பட்டதாக இருக்கிறன்னு நினைச்சுக்கொண்டு அவங்க ஓடுவார். அப்ப நதர் பின் ஹாரிஸ் ஐடியா பவர்ஃபுல்லான ஐடியா. அப்ப அந்த வேலை திட்டத்தை நதர் பின் ஹாரிஸ் செஞ்சார். மிக கவனமாக பணத்தை, பொருளை எல்லாத்தையும் செய்ததை பார்க்கலாம். எனவே இப்படி ஒரு அதாவது ரசூலோட தஅவா பிரச்சாரத்தை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் பிரயத்தனம் எடுத்து வரிந்து கட்டிக்கொண்டு காலை மாலை என்று பார்க்காமல், இரவு பகல் என்று பார்க்காமல், பணத்தை செலவழிக்கிறோம், காலத்தை செலவழிக்கிறோம், நேரத்தை செலவழிக்கிறோம் என்று பார்க்காமல் என்ன செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கு என்ன நடக்கும் உலகத்தில்? அதே தான் ரிப்பீட் ஆகுது. இன்றைக்கு மனிதர்கள் வழிகெட்டு போகிறது எதால? அதாவது பாவமான விடயத்தால் அல்ல, கவனமாக விளைவிக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக விளைவிக்கணும். நான் உங்களுக்கு கவனமாக சொல்கிறேன். அதாவது மார்க்கத்தில் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் ஒன்றும் இல்லையா? எங்கட மார்க்கம்ன்ற ஒரு வறண்ட ஒன்றுமில்லாத ஒரு 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 உப்புச்சப்பு இல்லாத, எதுக்குமே அனுமதிக்காத, சிரிக்கிறதுக்கும் அனுமதிக்காத, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அனுமதிக்காத மார்க்கமானு கேட்டால் இல்லை, அப்படி இல்லை. மார்க்கத்தில் அதுக்கெல்லாம் வரையறைக்கு, அதுக்கெல்லாம் ஒழுங்கிக்கு. ஆனால் இது என்னண்டா, இது மக்களை கம்ப்ளீட்டாக சத்தியத்தை அவர்களுக்கு செய்யப்படுக்கிறதுக்கு நேரமே இல்லை. இன்றைக்கு இளைஞர்கள் பேத்துக்கல, முதலாவது காலையில் எழுப்பினு எதை பார்க்கறது? ஃபோனை பார்க்குறது. படுக்கிறதுக்கு முன்னே எதை பார்க்கறது? ஃபோனை பார்க்குறது. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறது? பல மணித்தியால். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு இளைஞரோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். சும்மா அவர்கிட்ட கேட்டேன், தெரிஞ்சவர், எப்படி ஃபோன் பாய்க்கிறீங்கன்னு. அவர் அப்படி கொஞ்சம் அவரோட பேசிக்கொண்டீங்கன்னா உங்களோட ஃபோனை கொஞ்சம் காட்டுங்களேன், எத்தனை ஹவர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், சாட்டர்டே சண்டே அவர் யூஸ் பண்ணுறது 12 ஹவர், வீக் டேஸில் 6 ஹவர்ஸுக்கு மேலே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து. அப்போ என்ன அவங்களுக்கு எதுக்கு நேரம் இருக்குது? இப்போ இந்த ஃபோனில் உள்ள எல்லா என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்களையும் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது. எதுக்கு நேரம் இல்லை? குர்ஆனை படிக்க, குர்ஆனை பாடமாக்க, பள்ளிக்கு வாரத்துக்கு, ரைட்? அப்போ அவங்க மார்க்கத்தை விட்டு அவங்க யாரும் அவங்கள போய்த்து நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவானம், ரசூல்லா மோசமானால் இஸ்லாம் மோசமானு சொல்லல, அதனால் அவங்க மார்க்கத்தை பின்பற்றாம இல்லை. அவங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற நேரம் இல்லை.
மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை. அவங்களோட இது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இன்றைக்கு பிரச்சனை. சரி, அந்த அளவு தூரம் மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? இன்றைய நவீன உலக இந்த தொழில்நுட்பத்துடைய வலையில மாட்டுண்டு சிக்குண்டு அது வெளியே வரையலாம இருக்கிறத பார்க்க. இந்த இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனைக்கு ஸ்கிரீன் அடிக்ஷன் டு ஸ்கிரீனுக்கு அடிக்ஷன். இதை பல மணித்தியாலும் பார்க்காட்டி தூக்கம் போகாது. ட்ரக்குக்கு அடிக்ஷன் மாதிரி, ரைட்? அதாவது ஃபோனில் பார்க்குற மோசமான விஷயத்துக்கு அடிக்ஷன் நொண்டிக்குது. ஃபோனுக்கு அடிக்ஷன். அதே போல ஸ்கிரீன் அடிக்ஷன் நொண்டிக்குது. இதெல்லாம் என்ன என்றால் மக்களை திசை திருப்பிக்குது. இன்றைக்கு மக்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும், நோன்பு காலம் வந்துட்டா சில டோர்னமெண்ட்டுகள் வந்துடும். இரவு பகல் அந்த டோர்னமெண்ட் எல்லாரும் பார்த்து ரசித்து சந்தோஷப்படுறது பார்க்கணும். ஆனால் அவங்களை அறியல அது எவ்வளோ மகத்தான காலம், எவ்வளோ புனிதமான இரவுகள், புனிதமான நாட்கள், ரைட்? அவன் நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு தானே, அதில் என்ன இருக்குதா? அதில் ஹராம் இருக்குதா? இல்லை, ஹராம் ஹலால் என்ற விஷயம், கூடும் கூடாதுன்ற விஷயம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னால், ஒரு இரவு முழுக்க குர்ஆன் ஓதுறார், சுபஹ் படுத்துட்டார். இரவு முழுக்க தாஜத் தொழுதார், சுபஹ் படுத்துட்டார். 27 அன்னைக்கு நோம்புக்கு பள்ளிக்கு வந்தார், இரவு முழுக்க திக்ர்ல இருந்தார், சுபஹ் படுத்துட்டார். இவர்கள் என்ன பிரச்சனை? இவர பிரச்சனைக்கா இல்லையா? இதுதானே என்ன, அவர் சுன்னத்தை செய்கிறார், பரல விட்டுறார். அதுபோல சில விடயங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த அனுமதிக்கப்பட்ட விடயம் மார்க்கத்தின் அடிப்படையான கடமைகளுக்கு முரணில்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்குள்ள உலகத்தில் என்டர்டைன்மெண்ட்ல ஏராளமானவைகள் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதல்ல, மார்க்கத்தில் கூடாது. அவைகள் என்ன செய்து மனிதன் சிந்தனையை, மனிதன் உள்ளத்தை, மனிதன் உணர்வுகள் எல்லாத்தையும் மோசமான வழியை நோக்கி திசை திருப்பி கொண்டிருக்கிறத பார்க்க. எனவே இந்த ஐடியா என்பது இது இன்றைக்கு நேற்று பிறந்தது அல்ல. இதை நதர் பின் ஹாரிஸ் கொண்டு வரார் அன்றைக்கு, ரைட்? அப்போ அந்த ஐடியாவை தான் இன்றைக்கு எக்ஸ்டெண்டட் ஆகி இன்றைக்கு அது மீடியாவை மாறி அது ஒரு பெரிய ஒரு வேர்ஷனாக இன்றைக்கு மாறி இருக்கிறத பார்க்க. அப்போ இன்னும் நான் பார்க்குறோம் எங்களோட காலம் நேரம் எல்லாம் எதில் செலவழிக்கப்படுறது, எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், எதுக்கு பிரமாண்டமான தொகை பணம் செலவழிக்கப்படுறது. அதாவது ஆகுமான ஒன்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற நேரம் அவசியமான அத்தியாவசியமான ஒன்று சில நேரம் இல்ல என்ன செய்யும். வீட்டுக்கு மாசத்துக்கு தேவையான அடிப்படையான உணவு வாங்குறதுக்கு தேவையான பணம் வைக்கிற நேரம் அந்த பணத்தை கொண்டு போய்த்து ஒரு வாப்பா ஒரு டிவி வாங்கிட்டு வருவாரா? வாங்க மாட்டாரே. ஏன்னா அடிப்படை உணவு வீட்டுக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. பிள்ளைகளோட வீட்டுக்கு படிப்புக்கு அத்தியாவசிய தேவை வைக்கிற நேரம் என்ன பிள்ளைகளை வந்து வாப்பேனே அதுக்கு தேவையான சாமான பொருட்களை வாங்காம அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு கேளிக்கையில ஒரு வீணான விடயத்துல ஒரு என்டர்டைன்மெண்ட்ல செலவழிப்பாரா? செலவழிக்க மாட்டார். புத்தியில் ஒருவர் செலவழிக்க மாட்டார். ஆனா நான் காலத்தை நேரத்தை செலவழிக்கிறோம், பணத்தை செலவழிக்க மாட்டோம். ஏன்? பணம் செலவழிக்கிறது விளங்குது, எங்கட பார்வைக்கு நஷ்டம் விளங்குது. ஆனா காலம் நேரம் நஷ்டம் விளங்குது. அதான் இன்றைக்கு மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கிறத பார்க்கலும். இப்படி ஒரு 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 அதாவது ஒரு ஜாஹிலிய சூழல்ல நாங்கள் மாட்டிக்கிறோம் என்பது உண்மை. அதுல நல்லது எது, எது கெட்டது எது, தேவையானது எது, தேவையில்லாது எது, பொருத்தமானது எது, பொருத்தமில்லாது எது, அவசியமானது எது, அவசியமில்லாது எது, எந்த அளவு எடுத்துக்கொள்ளணும், எந்த அளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது, எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளணும், எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று எல்லா பற்றியும் சரியான அறிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆள் தப்பேல். இன்றைய உலகத்துக்கு ஒரு பேர் இருக்குது, அஸ்ரு தஃபாஹா, அற்பங்களின் உலகம், கேளிக்கைகளின் உலகம், வீணான கடுமங்களின் உலகம். ஏண்டா அதனால தான் எனக்கு உலகம் நிறைஞ்சி. உங்களுக்கு தெரியும் எத்தனை யூடியூபர்ஸ் இருக்கிறாங்கன்னு வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக செய்யறது. ஒன்றா ரெண்டா என்ன 100 200 லட்சமா என்ன மில்லியன் ஆயிடுச்சு. அப்ப அதுவெல்லாம் என்ன செய்யுது? அதெல்லாம் கூடும் கூடாதுன்னு சொல்ல வரல. அதெல்லாம் என்ன செய்ய எங்களோட காலத்தை நேரத்தை பொன்னான பெருமதியான காலத்தை நேரத்தை நாசமாக்குது. மறுபக்கத்தில் அடிப்படை கடமைகளுக்கேன்னு தடையாக இருக்குது. இந்த விடயத்தில் தான் நான் கவனமாக சீரால இருந்து நாங்கள் படித்து கொன்ற மிக முக்கியமான ஒரு பாடம் தான் இன்றைய காலத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பாடம் தான் இந்த நதர் பின் ஹாரிஸுடைய சிந்தனை. அண்டைக்கு எப்படி அவன் ரசூல்லாவுக்கு
மனிதர்கள் போய் லிசன் பண்ணாமல் மனிதர்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணான கேளிக்கையான பாவமான அற்பமான விடயங்களில் செலவழிக்கிறதுக்கு அவன் தூண்டினானோ, அதுக்கு அவனோட பணத்தை காலத்தை நேரத்தை செலவழித்து வெளிநாட்டுக்கு போய் அவன் படித்து அதை கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சு அதுக்கு மஜ்லிஸ் உருவாக்கி அதுக்கு ஆக்கள் உருவாக்கி அவன் செஞ்சானோ, அது இன்றைக்கு வேறு வடிவங்களில் ஏராளமாய் தாராளமாய். நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு காலத்தில் கட்டத்தில் இருக்கிறோம். கடைசியாக ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கலாம் இருக்கேன். சொல்வார்கள், அறிஞர் என்பவர் லைசல் ஆலிமுல்லதி யஅலமுல் கைர மினஷர். ஆலிம் என்பவர் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்தறிபவர் அல்ல ஆலிம், அறிஞர் என்பவர். வைன்னமல் ஆலிமுல்லதி யஅலமு கைரல் கைரைன் வயஅலமு ஷர்ர ஷர்ரைன். ரெண்டு நன்மை இருக்குது, அதில் எது மிக நல்ல நன்மை என்று தெரிவு செய்கிறவர் தான் ஆலிம். ரெண்டு பாவம் இருக்குது, அதில் மிக மோசமான பாவம் என்று எது என்று தெரிவு செய்கிறவர் தான் ஆலிம். அதாவது நன்மை எது தீமை எது தெரிவு செய்கிற லேசி, அது கஷ்டம் இல்லை. இது நன்மை இது தீமன், ஆனால் ரெண்டு நன்மை இருக்குது, அதில் எது ஆக பொருத்தமான அவசியமான தேவையான நன்மை என்று தெரிவு செய்கிறது. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 1000 ரூபா பணம் இருக்குது, இந்த பணத்தை நீங்கள் தர்மம் செய்யும். இந்த தர்மம் செய்கிறது உங்களோட கூட்டாளி ஒருத்தர் மீக்கிறார், மிச்ச நாளை சந்திச்சிங்க, அவரை சந்தோஷம், அவருக்கு ஏதாவது கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்க, வைக்கிறார். பக்கத்தில் பசியில் வாடுகின்ற ஒரு அனாதையை மீக்கிறார். இப்போ நீங்கள் யாருக்கு கொடுக்கறது கூட நன்மை? அந்த அனாதைக்கு, பசியில் இருக்கிற அனாதையை கொடுக்கறது கூட நன்மை. அந்த 1000 ரூபா நண்பனுக்கு கொடுத்தால் நன்மை தான், ஆனால் நண்பனுக்கு பணம் தேவையில்லை, அது நட்பு. அவனை சந்திச்சதுக்காக கொடுக்கறது, ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுக்குற அந்த 1000 ரூபாய்க்கு. ஆனால் இவர் பசியோடு இருக்கிறவர், அவருக்கு கொடுக்குறது. அந்த இடத்துல ரெண்டு நன்மை, ஆனால் அந்த ரெண்டு நன்மையில் எது மிக நன்மையான என்று தெரிவு செய்கிறது தான் புத்திசாலி. அதே போல் தீமை ரெண்டு இருக்குது, இந்த தீமையில் எது மோசமான தீமை, இது பாரதூரமான தீமை என்பதை தெரிவு செய்கிறது தான் அறிஞர். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இந்த விடயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். வெறுமனே சீராவை நாங்கள் படிக்கிறது மட்டுமில்லை, அது நோக்கமல்ல. நான் ஆரம்பத்திலையும் சொல்கிறது என்னென்றால், இந்த சீராவிலிருந்து என்ன படிப்பினைக்கு இன்றைய காலத்துக்கு வாழ்கிறதுக்கு தேவையான செய்தி என்னைக்கு, மெசேஜ் என்னைக்குது என்பதை தெரிஞ்சு கொள்வது தான் மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த விடயங்களை எங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Watarappala Al Jamiyatul Fakira Juma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiyatul Fakira Juma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiyatul Fakira Juma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Pfizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.